தமிழ்நாடு அரசு அமராவதி முதலைப்பண்ணை ஆனமலை புலிகள் காப்பகம் திருப்பூர் வனக்கோட்டம். இங்கே பாரு, காட்டு யானை படுத்து கிடக்குது. இந்தா ஒரிஜினல் முதலையாவா? என்னல சொல்கிற? வெளியில் தால படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குதுங்கள. ஓ மை காட், என்ன முதலையா இல்லை காட்டு யானையாயா? தம்பி என்னப்பா பண்ணுற? கண்ணை சிமிட்டுற? மண்ணள்ளி போட்டு மேலே படுத்து கிடக்கல, கண்ணை மட்டும்தான் சிமிட்டுது. அதாவது ரெடியாக வாயை திறந்து வச்சுருக்கேன், ஏதாவது உள்ளே போட்டிங்கன்னா சாப்பிட்ருவேன் அப்படின்து. ஆமாம், இது பொம்மை செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. உள்ளே இறங்கினா தான் தெரியும் பொம்மையா என்னன்னு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப வயசாகிடுச்சு போல இருக்குல்ல. என்ன தண்ணிக்குள்ளே இப்படி தான் இருப்பா போல இருக்கு. திடீர்னு வந்து அட்டாக் பண்ண. தூங்கும்போது வாயை திறந்த மணிக்கு தான் படுத்து கிடக்கும் போல இருக்குல்ல. அதுக்கு பூராமல் தூங்க முடியும். ஏதாவது அசைகிறாங்களான்னு வேறு இருக்கலே. சோம்பேறின்னா அது முதல்ல தான் நட்டுறது. அந்த பாரு, அந்த மூச்சு மட்டும் வாங்குது பாரு வாயில், தெரியுதா? பார்த்துக்கிட்டு தால இருக்கு, பார்த்துக்கிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு தால இருக்கு. ஏதாவது அசைதான் போனேன். அந்த அங்கே வரும் சொன்னனால அது அசைஞ்சிருச்சு மண்டையை வாட்டி. ஆமாம், அங்கே வரும். அண்ணா ஓடி வந்து அந்த பிள்ளைய கொஞ்சம் பயமுறுத்துங்கண்ணா. நீங்கள் இங்கெல்லாம் பொம்மைன்னு சொல்லுது. அந்த முதலை கண்ணீர்னு சொல்லுவாங்களா, அந்த முதலை கண்ணீர் வெடிக்குதுல்ல. சோம்பேறியா இருக்க மாட்டேங்குது, இருக்கு இல்லையா? தான் அது வாட்டில் எப்படி படுத்துருக்கு வரோம். பசியில் கிடக்கும் போல இருக்கு. காலையில் தெம்பா சாப்பிட்டுருச்சு. தண்ணிக்குள்ள போய் குதிச்சிருச்சு. ஓடி வந்து டம்முன்னு முட்டணுமா கிரில, அவ்வளோதான். வயிற்றாலை, வாந்தி பேதி, காய்ச்சல் எல்லாம் வந்துடும். காலையிலே பீஃப் உள்ள போட்டுருவாங்க காலையிலேயே. அப்போ அந்த சாப்பாடு போடுறப்ப வந்தோம்னா பார்க்கலாம் ஆக்டிவாக அடித்து சாப்பிட்றத. இப்போ உள்ளர போய் போடுவாங்களா? உள்ளர போய் போட்டோம்னா அது நம்மளை போட்டுரும், தூக்கி மேலே வெட்டி எறிவாங்க. ஆ ஆமாம், இங்கே யானை சிலையாவது பாரு. விளையாட்டு போங்க, நாங்கள்லாம் அப்படி போயிட்டு வரலாம் போல இருக்கு. என்ன அட பாவிங்களா, கவண்டமணி ஒரு இடத்துல கதவை திறந்ததையும் பின்னாடி காடு இருக்கும் பாரு, அது மாதிரி முன்னாடி பார்க்க பெரிய யானை மாதிரி இருக்கு, பின்னாடி பார்த்தோம்னா வெறும் ஓடுதான் இருக்கு. ஆமாம், ஓகே காய்ஸ், முதலைப்பண்ணை டூர் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்து யானை பண்ணைக்கு போகலாம். டைனோசர் பண்ணை எங்கிட்ட இருக்குதான்னு தருவோம். ஓகேவா? அப்படியே அவசரமாக ஒரு 5 நிமிஷத்தில் பூட்டிடுவேன். நாங்கள் இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த பக்கம் சின்னதாக பூங்கா ரெடி பண்ணியிருப்பாங்க போல இருக்குங்க. இந்த குருவிக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மரங்கொத்தியா? மரங்கொத்தி இல்லை, நீ வேறு. ஆமாம்.
புலிகளை பார்க்கணும்னு புலிகள் சராகத்துக்குள்ளே போய் சுற்றி பார்த்தோம்ங்க. அங்கேலாம் புலி இல்லை. இங்கே இருக்க பாருங்க புலி. ஃபோட்டோ எடுக்கணுமா எங்கனக்குள்ளே? அந்த பூச்செடிக்கிட்ட போல் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அதான் அங்கனக்குள்ளே போய் படுத்து ஊரில் அப்படியே வீடியோ எடுக்கிறேன்.